ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்தினிவி சேனல். இப்போ நம்ம சிங்கப்பூர் காலையிலே வந்தாச்சு. காலையில் சிங்கப்பூர் டயத்துக்கு 6:30 அப்படி வந்தாச்சு. வந்து நிவேதா குதிச்சிட்ருக்கா. அவள் ரொம்ப ஹாப்பி. காலையில் வந்து இன்னும் வீடியோ எதுவுமே நான் போடலை. வந்து நல்ல டயர்டு. அங்கே எல்லா ஜாமான்லாம் எடுத்து வச்சு செஞ்சு வர்றதுக்கு ரொம்ப டயர்டாயிருச்சு. போதும் ஆமாம். அதனால் வந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சு 3 மணிக்கு தான் எழுந்திரிச்சோம். காலையில் மத்தியானம் ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்டோம். இன்னும் சமையல் எதுவுமே செய்ய ஸ்டார்ட் பண்ணலை. நாளையிலேருந்து தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எங்கே கிளம்பியிருக்கோம்னா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த வீரமாகாளி அம்மன் கோவில் அங்கே தான் அடிக்கடி போவோம். பக்கத்தில் தான் இருக்குது, வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் சரி ஃபஸ்ட்டு வீரமாகாளி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் திங்ஸ் காயெலாம் வாங்கணும். சரி அப்படியே போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ கிளம்பிட்டுருக்குறோம். வாங்க, முடிஞ்சால் நான் அங்கே வச்சு வீடியோ எடுக்கிறேன். டான்ஸ் ஆடிட்டுருக்கா நிவேதா ரொம்ப ஹாப்பி. காலையில் அவங்க அப்பா கிட்ட பார்த்ததும் சின்ன கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். முடிஞ்சால் சேர்த்து அட்டாச் பண்ணி போடுறேன், பாருங்கள். ஓகே, நான் அங்கே போயிட்டு காமிக்கிறேன். பாய். இது வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் வச்சு தம்பி வந்து ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாப்புல. ட்ராலியில் எல்லா லக்கேஜையும் எடுத்து வச்சுட்டு, ஏன்னா பார்க்கிங் பண்ணலை காரை. அது வந்து 5 மினிட்ஸ் அந்த இடத்துல நின்றுனா நம்ம வந்து பார்க்கிங் அமௌண்ட்டு கட்ட வேண்டியதில்லை. அதனால் அப்படியே விட்டுட்டு ட்ராலியில் எல்லா ஜாமானையும் எடுத்து வச்சுட்டு தம்பி கிளம்பிட்டாப்புல. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படி உள்ளே போயிட்டு இமிக்ரேஷன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு எங்களுக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்து ஒரு 8:30 அந்த மாதிரி வீட்டில் கிளம்புனோம். கிளம்பி அப்படி டக்குன்னு எல்லா வேலையுமே முடிச்சிட்டோம். கேமராவை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியல, ஏன்னா கையில் லக்கேஜ் இருக்கிறதுனால அப்படி லைட்டாக கையில் கீழே தான் வச்சுருந்தேன். அது இப்படி மாறி விழுந்திருக்கு. 8:30க்குள்ளே நுழைஞ்சால் ஃப்ளைட் வந்து 11:30க்கு. சரி, நம்ம இமிக்ரேஷன் வேலை நிறைய இருக்குது, உள்ளே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே சாப்பிடல. நேராக உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து சாண்ட்விச் மட்டும் சாப்பிட்டுட்டு சாண்ட்விட்சை சாப்பிட்டு முடிக்கிறோம். ஃப்ளைட்டுக்கும் அங்கே இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ளைட் டைம் ஆயிடுச்சு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காலிங் வந்துகிட்டே இருந்தது. சரின்ட்டு அப்படி கிளம்பி வந்துட்டோம். வந்துட்டு ஃப்ளைட்டு நம்ம ஃப்ளைட்டில் ஏறிட்டோமா என்னென்னு கூட நிவேதாக்கு கரெக்டாக அது வரைக்கும் டவுட்டாக தான் இருந்தது. ஃப்ளைட்டில் ஏறிட்டோம். இது ரன்வேயில் ஃப்ளைட் வந்து வேகமாக பாஸ் ஆகிட்டுருக்கு. நிவேதா பார்த்துட்டு கத்திக்கிட்டு இருக்கிறா. அந்த நேரத்தில் குழந்தைங்கள்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஃப்ளைட் எனக்கு பின்னாடி சீட்டில் இருக்கிறவங்களும் குழந்த, முன்னாடி சீட்டில் இருக்கிறவங்களும் கை குழந்தை. பின்னாடி சீட்டில் இருக்கிறவங்க வந்து 30 நாளோ 40 நாளோ குழந்த. அதுவும் பயங்கரமாக கத்துது. அந்த மேலே ஃப்ளைட் ஏற அந்த ஏர்னால காது வந்து பசங்களுக்கு அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போது வந்து பசங்கள்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்குமே அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு லைட்டாக கோல்டு அந்த ஏசிலே வந்ததுனால எனக்கும் கோல்டு பிடிச்சிக்கிருச்சு. எனக்கும் லைட்டாக அப்படி காதெல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. எட்டி பார்த்துட்டே வாரா. விண்டோ சீட்டு எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரித்தி ஃபஸ்ட்டே சொன்னான். அவன் புரிஞ்சுக்கிட்டான், கொஞ்சம் பெரிய பையனாக இருக்கிறானா. அப்புறம் அவன் புரிஞ்சுக்கிட்டு அவன் நிவேதா உட்காரட்டும் அப்படின்னு விட்டு கொடுத்துட்டான். அப்புறம் ஃப்ளைட்டு வந்து 1/2 ஹவருக்கு முன்னாடியே லேண்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஏறினோடனே சொன்னாங்க, இன்றைக்கி வெதர்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு. 4.5 ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஒரு 4 மணி நேரத்துலேயே ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆயிரும் அப்படின்ட்டு உள்ளே ஏறினோடனே சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இல்லைன்னா ரொம்ப டிலே கூட ஆகும், 4.25 மணி நேரம் அந்த மாதிரி கூட டிலே கூட ஆகும். நாங்கள் வந்த நேரமோ என்னவோ 4 மணி நேரத்துலேயே எங்களுக்கு ஃப்ளைட்டு லேண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க அப்பா கிட்ட அதெல்லாம் ஃப்ளைட்லேயே சொல்லிட்டேன், இன்றைக்கி இந்த மாதிரி வெதர் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க அப்பாவும் கரெக்டாக வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் அவங்க அப்பா கிட்ட போய் நிவேதாவை அவங்க அப்பா தான் வீடியோ எடுத்தாங்க வெளியில் இருந்துட்டு. நான் சின்ன கிளிப்ஸ் எடுத்து வைங்கன்னு சொல்லியிருந்தேன். எடுத்துட்டாங்க. நிவேதா வேகமாக அவங்க அப்பாட்ட என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. நான் அவங்க அப்பா போய் வெளில விட்டுட்டு ரித்தி தான் எனக்கு இப்போ கேமரா பிடிச்சிட்ருக்கேன். நான் லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். என்னென்னா ஃப்ளைட்டு வந்துருச்சு, லக்கேஜை அவங்க எல்லாம் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நிறைய பேர் வரல. அதனால் என்ன செஞ்சிட்டாங்க, நாங்கள் இமிக்ரேஷனும் ஃபஸ்ட்டாக வந்துட்டோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து ஃப்ளைட் லேண்ட் ஆனோன்னே ஓடி வந்துட்டோம். வந்து பார்த்தா லக்கேஜ் இது ஃபுல்லாகிடுச்சு. இந்த பெல்ட்டில் வந்து ஃபுல் லக்கேஜ் ஆனதுனால பெல்ட்டை வந்து ஆஃப் பண்ணி போட்டாங்க. பார்த்தீங்களா, ஆஃப் பண்ணி அந்த
லக்கேஜ் எடுக்க எடுக்க தான் மூவ் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பெல்ட் ஆன் பண்ணி தான் விட்டாங்க. அதனால தான் எங்களுக்கு லக்கேஜ் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மற்றபடி கரெக்டாக வந்து இறங்கிட்டோம். அதுக்கடுத்து ரித்தியும் நானும் அப்படியே வெளியில் வந்துட்டோம். வெளியில் வரும்போது 4:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. 4:30னா சிங்கப்பூர் டயத்துக்கு 6:30 அந்த மாதிரி 6:30 அந்த டைமிங். இது வந்து நான் வாட்சில் காமிக்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டு டைம் காமிக்கிறேன். 4:45 ஆகுது. க்கு லேண்ட் ஆகிட்டோம். லேண்ட் ஆகிட்டு அப்படியே ஈவினிங் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு கிளம்பிட்டே நான் அப்படியே வீடியோ எடுத்தேன். சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் இதில் அட்டாச் பண்ணி போட்டுட்டு நல்ல வெயில், அங்கேயும் வெயில் தான். ஆனால் நான் காலைல இறங்கி வரும்போது நல்ல மழை. சாயங்காலம் பார்த்தா கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆகி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை ரொம்ப இந்த இடம்லாம் பெரிய திடல் மாதிரி இருந்துச்சு. அதான் நான் காட்டிகிட்ருக்கிறேன். அது வந்து ஒரு ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட் கட்டிகிட்ருக்குறாங்க. இது வந்து கவர்மெண்ட். இது முன்னாடி நடக்கிறது வந்து கவர்மெண்ட். இது பெரிய திடலாக இருந்தது. இதில் வந்து நல்லா வாக்கிங் போகிறதுக்கு செய்கிறதுக்கு ஈவினிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நாங்கள் அப்படியே கோயிலுக்கு கிளம்பிட்டோம். வெயில் தான். அதுக்கப்புறம் மழை பெஞ்சது. ஒரு நாள் பெய்யுது, ஒரு நாள் பெய்யலை, அப்படியே இருந்தது. கோயிலில் போயிட்டு வீடியோஸ் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் கோயிலில் ரொம்ப வெள்ளிக்கிழமையா ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால நான் ஃபோன் எடுக்கலை. அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அப்படியே விளையாடுறதுக்கு போகணுன்ட்டு சிட்டி ஸ்கொயர்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு மால் ஒன்று இருக்குது. அங்கே வெளியில் இந்த மாதிரி விளையாடுறதுக்கு இருக்கும். அங்கே போய் ரித்தி சின்ன வயசில் இந்த மால்லாம் விளையாண்டுட்டு இருப்பான் இந்த ப்ளே கிரவுண்டில். நிவேதாவும் கொஞ்சம் நேரம் போய் நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலா, நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அவங்க அப்பா என்னையும் வீடியோ எடுத்துகிட்ருக்குறாங்க. வரவே மாட்டேன்ட்டா. அப்புறம் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் வந்தோம். அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட். இந்த வீடியோ